நெட் கிளாத்ல ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு இதை விட ஈஸி மெத்தட் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நெட் கிளாத் யூஸ் பண்ணி ஒரு பேக் நெக் டிசைன் தான், ஆரி ஒர்க் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஈஸியான டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆல்ரெடி இந்த பேக் நெக் வந்து நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரேசிங் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனல்லையே வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸோட கலர்லேயே நெட் கிளாத் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாரியோட கலரில் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் கஸ்டமர் என்கிட்ட கேட்டது ப்ளவுஸோட கலர்லேயே கேட்டதுனால இந்த பிங்க் கலர்லேயே நான் நெட் கிளாத்தும் வாங்கியிருந்தேன். இந்த நெட் கிளாத்தை வந்து இப்போ நான் பின் பண்ணுற மாதிரி அழகாக நீங்கள் இந்த நெக் ஷேப்புக்கு கொஞ்சம் தள்ளி வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணுங்கள். அந்த நெக் லைன்லேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நெக் லைன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதிலேருந்து ஒரு 2.5 இல்லை 3 இன்ச்சு வந்து கீழே இறக்கி ஒரு லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெக் வந்து க்ளோஸாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அந்த லைன் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நெக் ஷேப்பில் ஒரு 2 லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுத்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா 3mm டல் கோல்டில் ரவுண்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ரவுண்ட் பீட்ஸையும் ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம். அந்த நெக் ஷேப்லேயும் நம்ம கொடுக்கணும். சென்டராக ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயுமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நெக் ஷேப்பில் நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ இந்த சென்டர் லைன்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பின் பண்ணி வச்சுருந்த பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நெட் கிளாத்தை மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஒர்க் பண்ணலாம். இப்போ நார்மலாக நடுவில் அந்த சென்டரில் இருக்கிற நெட் கிளாத் மட்டும்தான் இருக்கும். வெளியில் இருக்கிற நெட் கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரவுண்ட் பீட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இதை சுற்றி ஃபுல்லாகவே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். அதே மாதிரி சென்டர் லைன்லேயும் நம்ம அதே மாதிரி ஸ்டோன் செயினையும் வந்து ஒட்டி விட்டுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அது மேலேயே நீங்கள் வந்து ஆரி நீடில் வச்சும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் நீடில் வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டோன் செயினுக்கு அடுத்து ஒரு லைன் வந்து மறுபடியும் இதே மாதிரி 3mm ரவுண்ட் பீட்ஸ் எடுத்து இன்னொரு லைன் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒவ்வொரு பீடாக கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து ரெண்டாக 3 வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஒவ்வொரு பீடாக கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கவே அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நீட்டாக அழகாக தெரியும். இப்போ நம்ம இந்த 3mm ரவுண்ட் பீட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நெக் டிசைனோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் கேப்பில் ஒவ்வொரு டாட்டாக நம்ம வச்சுக்கிட்டே வரலாம். இதோட லெஃப்ட் சைட்லேயும் டாட் வச்சுக்கோங்க, ரைட் சைட்லேயும் அதே மாதிரி டாட் வச்சுக்கோங்க. கரெக்டாக அதோட கேப் வந்து 1.5 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாட் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு டாட்லேயும் இந்த மாதிரி ஆஃப் பீட்ஸ் வந்து 5mm ஆஃப் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதே டல் கோல்டு பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த டாட்டோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ரைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து சென்டராக ஒரு லைன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம சென்டராக போட்டோம் இல்லையா, அந்த ரைஸ் பீடுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு 3 ரைஸ் பீட் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த சைடில் ஒரு 3 பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு 3 ரைஸ் பீடும் 3 சுகர் பீடும் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்லீவ் டிசைன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்லீவ்லேயும் இந்த டிசைன் நம்ம கொடுத்துருப்போம். அதே டிசைனை தான் இந்த நெக்லேயும் நம்ம கொடுக்குறோம். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணியிருந்தேன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆஃப் பீட் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ரைஸ் பீட் சுகர் பீட் ரெண்டும் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எதுக்காக சென்டர் பாயிண்ட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக தெரியும். நீங்கள் லாஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது முடிகிறப்போ எந்த இடத்துல கரெக்டாக முடியும்னு சொல்ல முடியாது. அதுக்காக எந்த டிசைனுமே சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் அழகாக இருக்கும். ஆரி ஒர்க்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பார்த்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லுக் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். அதனால் நீங்கள் எப்போ ஆரி ஒர்க் பண்ணாலுமே இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள்.
உங்கள் ப்ளவுஸ்க்கு நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை கஸ்டமரோட ப்ளவுஸ்க்கு பண்ணாலும் சரி, இந்த குட்டி குட்டி விஷயங்களை நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். அப்போது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணாலே உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த நெக் ஷேப் ஃபுல்லாகவே டாட் வச்ச எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடும். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த 2 ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அந்த 2 ஃப்ளவருக்கும் சென்டரில் கேப் வருது பாருங்கள். இந்த கேப்லலாம் வந்து நான் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட பெரிய சைஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருந்தது. அதனால் நான் இந்த இந்த கிளிப் ஸ்டோனை ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதுலேயே உங்களுக்கு கோல்டு கலரும் கிடைக்குது. அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்து இந்த கேப்லலாம் நான் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி புட்டாஸ்க்காக நான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதே மாதிரி ஆஃப் பீட்ஸ், டல் கோல்டு பீட்ஸ், ரவுண்ட் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே ரவுண்ட் பீட் 3mm ரவுண்ட் பீட், ஒரு சுகர் பீட் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிம்பிளாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த புட்டாஸ்க்காக நான் ரொம்ப சிரமப்பட்டு பெரிய பெரிய புட்டாஸ் மாதிரிலாம் போடல. ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த நெட் கிளாத்தில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காட்டை அப்படியே நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். திருப்பி போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ண இடத்துலலாம் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. எதுக்காக க்ளூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணும்பொழுது அந்த கிளாத்தோட அந்த பிசுறுலாம் நமக்கு வெளியே வராமல் கரெக்டாக ஈவனாக நமக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக அந்த கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணி அந்த கிளாத்தை மட்டும் எடுத்துருங்க. நெட் கிளாத்தை விட்டுட்டு அந்த ப்ளவுஸ் பிட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். நெட்வொர்க் பண்ணுறதுலையே ரொம்ப பொறுமையாக பண்ண வேண்டிய விஷயம் இந்த இடம் தான். நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு நெட் கிளாத் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு கட் பண்ணவே ஈஸியாக இருக்கும். அதை மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்காது. அதனால் க்ளூ அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இங்கே தான் உங்களுக்கு அந்த டிப்ஸே நான் சொல்ல போகிறேன். நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னவங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி பென்சில் வச்சு மேலேயே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நெட் கிளாத்லேயே தான் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நெக் ஷேப்பை அப்படியே ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோமோ அந்த டிசைனையும் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நெட் கிளாத்துக்கு கீழே அப்படியே வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே நம்ம ஒர்க் பண்ணோம்னா, கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு கிரிப் கிடைக்குமோ அதே அளவுக்கு இதுலேயுமே நமக்கு கிடைக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த பேப்பரை அப்படியே இந்த நெட் கிளாத்துக்கு கீழே இப்படி வச்சுக்கிட்டேன். அந்த ஷேப் மாறாமல் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு, அந்த பேப்பரையும் இந்த ப்ளவுஸ் பிட்டையும் சேர்த்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிவிடுங்க. நம்ம நெட் கிளாத் வச்சு நம்ம பின் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் பிட்டோட அந்த பேப்பரை வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. நெட் கிளாத்தில் நிஜமாக சொல்கிறேன், இதை விட ஈஸியான மெத்தட் வேறு இருக்கவே முடியாது. பேப்பரில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். கிளாத்தில் ஒர்க் பண்ணுறத விட அதிகமாக உங்களுக்கு அந்த கிரிப் கிடைக்கும். ஈஸியாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இந்த பேப்பரில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நெட் கிளாத் ஒர்க் பண்ணுறது ஒரு கஷ்டம்னே உங்களுக்கு தோணாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சென்டராக நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த லைனில் டாட் வந்து நான் சென்டர் லைன்லேருந்து மார்க் பண்ணி ஒரு 1½ இன்ச் கேப்பில் டாட்ஸ் வந்து வச்சுருக்கேன். நான் எங்கெல்லாம் டாட்ஸ் வச்சுருக்கேனோ அந்த இடத்துல மட்டும் அந்த 5mm ஆஃப் பீட் ரவுண்ட் பீட் வந்து வச்சுருக்கேன். மற்ற இடத்துல அந்த லைன் ஃபுல்லாமே நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு லைன்ஸுமே நம்ம முடிச்சுட்டு ஒவ்வொரு லைனுக்கும் என் நாட் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அடுத்த லைன்லேயும் அதே மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்து அந்த டாட் வச்ச லைனில் மட்டும் அந்த 5mm ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த நெக் ஷேப்பில் இருக்கிற ஒவ்வொரு லைன்ஸ்லையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இதோட ஃபினிஷிங் இருந்தது. இப்போ இந்த பேப்பர் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இந்த பின் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லா பின்னையும் நம்ம எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காட்டுக்கு கீழே அப்படியே ஒரு கையில் நீங்கள் அந்த கிளாத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் அந்த பேப்பரை மட்டும் நீங்கள் பிச்சு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஒவ்வொரு லைனாக பொறுமையாக பண்ணுங்கள். அந்த பீட்ஸு அந்த நெட் கிளாத் 2த்துக்குமே நமக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு பொறுமையாக இழுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பேப்பர் அழகாக வந்துடும்.
ரொம்ப குயிக்காக நீங்கள் எடுத்துட முடியும். இது ரொம்ப பொறுமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நான் பொறுமையாக எடுக்க சொல்கிறது எதுக்காகன்னா, பீட்ஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது. அதே நேரத்தில் நெட் கிளாத் டேமேஜ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் பார்த்து பொறுமையாக எடுக்க சொல்கிறேன். அவ்வளோதான். குயிக்காக நம்ம ஒரு நெட் கிளாத்தில் ஒரு ஈஸியான ஒரு டிசைன் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டிசைன் நான் உங்களுக்கு போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். இந்த டிசைன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைனும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இனி வரப்போகிற வீடியோஸில் ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இது எல்லாமே பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.